ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் தியாகராஜன் எழுதிய வரமாய் வந்தவள் வந்தவன் ஸ்டோரி தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ற எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். அத்தியாயம் 10. நிவியின் முகவாட்டத்தை கவனித்த வள்ளியம்மை அவளை கோவிலுக்கு சென்று வரலாம் என அழைத்தார். அவளுக்கும் தற்போதிருக்கும் மனநிலையில் கோவிலுக்கு சென்று வருவது நல்லதெனப்பட்டது. நிமலனும் நவீனும் கிளம்பி சென்ற பின் இருவரும் அருகிலுள்ள சாய்பாபா கோவிலுக்கு சென்று வரலாம் என கிளம்பினர். கூட்டம் அதிகமாக இருக்கவில்லை. அருகிலுள்ள பூக்கடையில் பூ வாங்கி கொண்டு உள்ளே சென்றனர். வெண்மை நிற பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட சாய்பாபா அமைதியே உருவாக காட்சியளித்தார். அவரை காண்பவர் மனதில் அமைதி உருவாகும் வித தோற்றம். சுற்றி வலம் வந்து ஆரத்தி தொட்டு வணங்கிவிட்டு முன்னர் பெரிதாக அமைக்கப்பட்டிருந்த தியான மண்டபத்தில் அமர்ந்தனர். கண்மூடி அமர்ந்ததும் நிவேதிதாவிற்கு ரஞ்சினியின் ஞாபகமே நெஞ்சத்தில் கனன்றது. ஒரு பெண் தாயாகின்றாள் என்பது எவ்வளவு அற்புதமானது ஒரு உணர்வு. ஆனால் அதை அனுபவிக்க இயலாது அவளை வேதனையில் தள்ளிய ரஞ்சினியின் குடும்பத்தினரை எண்ணும் போது அவள் அறியாமல் அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. சாய்பாபாவிடம் ரஞ்சினிக்காக மனமுருகி நல்வழி காட்ட வேண்டினாள். அங்கிருந்து எழுந்து வாசலில் அணையாது எரிந்து கொண்டிருக்கும் அக்னியை வலம் வந்து வணங்கிவிட்டு பின்புறம் அமைக்கப்பட்டிருக்கும் மற்ற தெய்வங்களின் சன்னதிகளையும் வணங்கி சுற்று மண்டபத்தில் வந்தமர்ந்தனர். நிவி, ஏதோ பிரச்சனை என்று தெரிகிறது. என்னிடம் சொல்ல விருப்பம் இருந்தால் சொல். நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் வள்ளியம்மை. ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, என் மனபாரம் குறையும் என்று ரஞ்சினி பற்றிய அனைத்தையும் கூறினாள். இந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. என்ன செய்யறது, கடவுள்தான் இவங்களுக்கெல்லாம் புத்தி புகட்ட வேண்டும். ஒரு காலத்தில் பெண்கள் ஆண்களை சார்ந்தே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ பெண் வீட்டிலிருந்து ஒரு சப்போர்ட்டா இதெல்லாம் செஞ்சாங்க. இப்போ பெண்கள் கை நிறைய சம்பாதிக்க கூடிய விதத்தில் படிப்பும் தன்னம்பிக்கையும் நிறைந்து இருக்காங்க. இப்பவும் இப்படி விதண்டாவாதம் பேசிட்டு இருக்கவங்க எப்பதான் திருந்துவாங்களோ? ஆமாத்த, அதுதான் என்னாலையும் தாங்கிக்கவே முடியல. மாசமா இருக்கான். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆதரவா இருக்கவில்லை என்றாலும் கஷ்டப்படுத்தாமலாவது இருக்கலாம்ல. எந்த பெற்றவங்களும் தங்களோட பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு தான் நினைப்பாங்க. நான் வேண்டாம்னு சொல்லியும் உங்கள் அப்பா உனக்கு செய்யலையா? நானா இருந்தாலும் அப்படிதான். ஆனால் அதையே இன்னொருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி அது வேணும் இது செய்யணும்னு சொல்லும்போது அந்த இடத்தில் ஒரு அழுத்தம் உருவாகிறது. அவங்களுக்கு முடிஞ்சதை செய்யட்டும்னு நினைச்சாலே பிரச்சனை இருக்காது. சரியா சொன்னீங்க அத்தை. குழந்தை பிறந்த ஆசையா போட்டுதான் அனுப்புவாங்க. அதை இப்பவே இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாவற்றின் மீதும் தேவையற்ற மூடத்தனங்களை புகுத்தி அதோட உண்மையான நோக்கத்தையே அழிச்சிட்டாங்க. காரண காரியங்கள் நூல் வடிவில் அச்சேற்றப்படலை. அதனால அவங்க இஷ்டத்திற்கு எதையாவது புகுத்தி மடத்தனமா மாற்றி வச்சுட்டாங்க. இந்த நிலை எப்படிதான் மாறுமோ? நானும் இந்த மாதிரி விஷயங்களால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். உங்க மாமா எனக்கு பக்க பலமா இருந்தார். எனக்கு 2 பசங்க பிறந்ததுமே முடிவு பண்ணிட்டேன், இந்த சமூகத்தை நம்மளால மாற்ற முடியாட்டேயும் நம்ம வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு. ஏனென்றால் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிற பெண் தான் பிற்காலத்தில் தான் ஒரு மாமியார் என்னும் நிலைக்கு வந்ததும் மற்றொரு பெண் மீது அதையே திணிக்கிறாள். நானும் அப்படி மாறிவிடக்கூடாதுன்னு அப்போதே மனதில் உறுதி எடுத்துக்கொண்டேன். தனது அங்கலாய்ப்பை கொட்டி தீர்த்தார் வள்ளியம்மை. நீங்க நிஜமா கிரேட் அத்தை. எல்லா பெண்களுக்கும் இந்த பக்குவம் வந்துட்டா வரதட்சணை கொடுமைகளே இருக்காது. மாமியாரை எண்ணி மனதில் புரித்த வண்ணம் கூறினாள். உனக்கு ஆறுதல் சொல்ல நினைத்து கடைசியில் என் கதையை சொல்லிட்டு இருக்கேன் பாரு. என்னை என்னன்னு சொல்ல? அதுக்கு என்ன அத்தை, ஒருவருக்கொருவர் ஆறுதல். மனசுல வேதனைகளை அடக்கி வைக்கும் போதுதான் அது உடம்புல பல பிரச்சனைகளை கொண்டு வருது. கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிட்டாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஆமாமா, அதென்னமோ உண்மைதான். எனக்கு தங்கமான பிள்ளைகளை கொடுத்த கடவுள் தங்கமான மருமகளையும் கொடுத்துட்டார், மனமாற கூறினார். இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் அத்தை. எனக்கு தங்கமான மாமியாரை கொடுத்திருக்கிறார், அதுதான் ஸ்பெஷல். அரிது அரிது, அரிதிலும் அரிது நல்லதொரு மாமியார் அமைவது என நிவி கூற அவளோடு சேர்ந்து சிரித்தார் வள்ளியம்மை. மனம் சற்று லேசாகியது போலிருந்தது. நிவேதிதாவின் தாய் வீட்டில் மதிய உணவிற்காக சந்தீப் வீட்டிற்கு வந்திருந்தான். தம்பி, தீபாவளி வருது. நம்ம நிவிக்கு இது தலை தீபாவளி இல்லையா? நம்ம சீர் செய்யணுமே. இதெல்லாம் ஏம்மா என்கிட்ட கேட்குறீங்க? அப்பா கிட்ட பேசிட்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிடலாம். உங்கள் அப்பா கிட்ட நேத்தே பேசிட்டேன்ப்பா. என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் சந்தீப்பையும் மித்ராவையும் போய் பார்த்து வாங்கிட்டு வர சொல்லு. நீ வேணும்னா கூட போன்னு சொல்லிட்டாரு.
ஏன்மா, நீங்களும் அப்பாவும் போய் வாங்கலாம்ல. உங்க அப்பா என்னைக்கு கடைக்கெல்லாம் வந்தாரு? வேலையே சரியா இருக்கும். நிவி கூப்பிட்டா வேணும்னா போவாரு. சற்றே அழுத்து கொண்டார். ஏன்மா, அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்களே, அப்புறம் என்ன? தந்தைக்காக பரிந்து பேசினான். நீங்க 2 பேரும் உங்க அப்பா விட்டு கொடுக்க மாட்டீங்களே. உண்மையை சொன்னா தப்பா? சரி, அதை விடுங்க. நிவிக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்றான் அக்கறையோடு. மருமகனுக்கு மோதிரம் போடணும், 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அப்புறம் இனிப்பு கார பலகாரம் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப ஃபார்முலா போனால் சம்மந்தியம்மா அடிக்க வந்துடுவாங்க என்று சொல்லி சிரித்தார். நிவிக்கு ஜுவல்ஸ் எதுவும் வாங்க வேண்டாமா? இப்போ அவளுக்கு வேண்டாம்ப்பா. நம்ம மித்ராவுக்கு வளையல மாற்றி வாங்கி கொடு, ரொம்ப வளைஞ்சு போய் இருக்கு பாரு. அவளது கைகளை சுட்டி காட்டி கூறினார். இது இருந்துட்டு போகட்டும் அத்த, அப்புறமா மாற்றிக்கலாம். நீ சும்மா இரு, மாற்றி கொஞ்சம் கூட கட்டியாக வாங்கணும். தாயை ஆச்சரியமாக பார்த்த சந்தீப், சரி எப்போ போகலாம்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே நமக்கும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம் என்றான். அடுத்த வாரத்தில் போயிட்டு வந்துடலாமா? உனக்கு ஃப்ரீயாக இருக்குமா? அப்புறம் நாளாகிட்டான் எல்லா இடத்துலையும் கூட்டமாகிடும். சரிம்மா, அடுத்த வாரத்தில் புதன்கிழமை போயிட்டு வந்துடலாம் என்றான். சரி தம்பி என்றவர் மித்ராவிடம், இவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுமா, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்று இருவரையும் தனிமையில் விட்டுவிட்டு தங்கள் அறைக்கு சென்றார். என்ன மித்ரா, மாமியார் வளையல் வாங்கி தர சிபாரிசுலாம் பண்ணிட்டு போறாங்க? இதழ்களில் புன்னகையை தவள விட்டபடி கேட்டான். நிவி கல்யாணத்துக்கு பிறகு அத்தை ரொம்பவே மாறிட்டாங்கங்க. எனக்கு அவங்க ஒரு அம்மாவாவே ஆகிட்டாங்க. சில நாட்களாக பலமுறை கணவனிடம் கூறி மகிழ்ந்ததை மீண்டும் கூறினாள். இதற்கு முன்னர் குறை கூறவில்லை என்றாலும் அவளது வருத்தம் அறிந்து நல்ல கணவனாக பரிவோடு நடந்து கொள்வான். ஆஹா, தொடங்கிட்டியாமா? சரி சரி, எங்க அம்மா தங்கமான அம்மாதான். என்ன, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்யறது தான். எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன் என கூறி சிரித்தான். சரி, வளையல் மாற்றணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல? சற்றே வருத்தம் கலந்த குரலில் கேட்டான். இந்த வளையல் வீட்டில் தானே போடுறேன், அதனால தான் நான் இருக்கட்டும்னு எதுவும் சொல்லலை. நான் மாற்றணும்னு நினச்சிருந்தா தானே உங்ககிட்ட கேட்டிருப்பேன் என்று அவனுக்கு உணவினை பரிமாறினாள். மன நிறைவோடு உணவை உட்கொண்டான். நிவி டல்லாக இருந்ததால் அலுவலகத்திலிருந்து அவளை தொடர்பு கொண்டான் நிமலன். அத்தையும் நானும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், இப்போ மனசுக்கு பரவாயில்ல, நீங்கள் என்ன நினச்சி ஃபீல் பண்ணாமல் வேலையை பாருங்க என்றாள். அவனும் சமாதானமுற்று தனது வேலையை கவனிக்கலானான். நெவியின் தொலைபேசி தொடர்ந்து ஒலித்தது. ஏதேதோ எண்களிலிருந்து அழைப்பு வந்தது. என்னடா இது, ஒரே தெரியாத நம்பரா இருக்கே என்று நினைத்தவாறு ஃபோனை எடுத்தாள். ஹலோ, நிவேதிதாவா? ஆமாம், நீங்கள் யாரு? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்மா. உங்களுக்கு ரஞ்சினின்னு யாரையாவது தெரியுமா? ஆமாம் சார், அவள் என்னோட ஃப்ரெண்ட் தான். ஏன் கேட்குறீங்க? சாரி மேடம், அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மொபைலில் உங்கள் நம்பர் இருந்தது பார்த்து தான் கால் பண்ணுறோம். நிவிக்கு தரையிலிருந்து கால்கள் வலிக்கு செல்வது போல் இருந்தது. வார்த்தைகள் வர மறுத்தது. என்ன என்ன சொல்கிறீங்க சார்? ரஞ்சினி, ப்ளீஸ் எமோஷ்னல் ஆகாதீங்க. அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் நேரில் வர முடியுமா? உங்களிடம் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. நான் இப்போவே வரேன். அத்தியாயம் 11. ரஞ்சினி என அலறியபடி படுக்கையிலிருந்து பதறி எழுந்தாள் நிவேதிதா. ஏசி அறையிலும் வியர்வையில் குளித்திருந்தாள். உடலெங்கும் ஒரு நடக்கும் பரவி இருந்தது. அருகில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து கடகடவென தண்ணீரை அருந்தினாள். கனவுதானா? ஆனா ரஞ்சினி, எல்லாம் நிஜம் மாதிரியே இருந்ததே. பகல் கனவுதான், பலிக்காதுன்னு சொல்லுவாங்களே என தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டாள். அலைபேசியை எடுத்தவள் ரஞ்சினி எண்ணிற்கு தொடர்பு கொண்டாள். முழுவதும் ரிங் போய் கட் ஆகியது. மீண்டும் மீண்டும் முயற்சித்து பார்த்தும் ஃபோன் எடுக்கப்படவே இல்லை. அத்தை அத்தை என கத்தியவாறே கீழே இறங்கி வள்ளியம்மையின் அறைக்கு ஓடினாள். பதறி அடித்து எழுந்தவர், என்னம்மா நிவி, என்னாச்சு? ஏன் முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு என்றார். அது வந்து அத்தை ரஞ்சினி கனவு. பதற்றத்தில் வார்த்தைகள் வர மறுத்தது. கட்டிலில் அமர வைத்தவர், இந்தா முதலில் இந்த தண்ணீரை குடிச்சிட்டு என்னவென்று அமைதியா சொல்லுமா என்று ஆசுவாசப்படுத்தினார். தண்ணீரை குடித்த நிவி நடந்த அனைத்தையும் கூறி, நான் எதற்கும் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தை என்றாள். ஆனால் இந்த நிலைமையில நீ தனியாக போக வேண்டாமா, நானும் கூட வரேன் என அவளுடன் கிளம்பினார். கார் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் சீறி பாய்ந்து சென்றது.
போகும் வழியில் வள்ளியம்மை நிமலனை அழைத்து சுருக்கமாக விவரத்தை கூறினார். துடியலூரிலிருந்து பன்னிமடை செல்லும் சிறிய சாலையில் சிறிது நேர பயணத்திற்கு பின் ஒரு சந்தினில் நுழைந்து ஒரு வீட்டின் முன் வண்டியை நிறுத்தினாள். வீட்டின் முன் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது. நிவேதிதாவிற்கு அங்குள்ள சூழ்நிலையை பார்த்ததும் தான் கண்ட கனவு நிஜம்தானோ என்ற பயம் தொற்றிக்கொண்டது. ரஞ்சினியின் வீட்டினரும் அங்கே இருந்தனர். இருவரும் இறங்கிச் செல்லவும் இருவரையும் ஏற இறங்க பார்த்தார் ரஞ்சினியின் மாமியார். அவள் கணவன் ரகுவும் அங்கேதான் இருந்தான். என்னாச்சு, ரஞ்சினி எங்கே நீ என யோசித்தவர், நீ அவ ஃப்ரெண்டு தானே, அந்த ஓடுகாலி தான் எங்கேயோ ஓடி போயிட்டாளே, ஏன் உன்னிடம் எதுவும் சொல்லலையா? வார்த்தைகளை வீசினார் அந்த பெண்மணி. அவரது கேள்விக்கு பதிலளிக்காது ரஞ்சினியின் தாயிடம் திரும்பியவள், என்னாச்சு ஆண்டி, இவங்க என்ன சொல்றாங்க என்றாள். என்னன்னு ஒன்றும் தெரியலமா, கொஞ்சம் முன்னாடி ரஞ்சினிக்கு ஃபோன் பண்ணினேன், இவங்க தான் எடுத்தாங்க. ரஞ்சினி அங்கே வந்திருக்காளா என்று கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னதும் உங்கள் பொண்ணு எவனோடையோ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா அவளை காணோம். எப்போ இருந்து ரஞ்சினி வீட்டில் இல்லை? யாருக்கு தெரியும், நான் காலையிலேயே வெளியே போயிட்டேன், வந்து பார்த்தா அவளை காணோம். காணோம்னா ஓடி போயிட்டான்னு தான் அர்த்தமா? பக்கத்தில் எங்கேயாவது கூட போயிருக்கலாம்ல. ஏன்மா புள்ளத்தாச்சி பொண்ணு மேலே இப்படி அநியாயமாக பழி போடுறீங்க? அது நல்ல பொண்ணு, அப்படியெல்லாம் பண்ணியிருக்காது. பக்கத்து வீட்டு பெண்மணி ஒருவர் பரிந்து பேசினார். ஏன், என்னை விட உனக்கு அவளை பற்றி நல்லா தெரிஞ்சிடுச்சோ? இங்கே இருக்கவே பிடிக்கலைன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கா பாரு என்று ஒரு பேப்பரை நீட்டினார். அதை வாங்கி பார்த்தால் நிவி. அது ரஞ்சினியின் கையெழுத்து தான். ஆனால் அதற்கு மேல் அதில் ஒன்றும் எழுதப்படவில்லை. ஆளாளுக்கு கத்திக் கொண்டிருந்தனர். அக்கம்பக்கத்தில் யாரோ அளித்த தகவலின் பேரில் போலீஸ் வாகனம் வந்து நின்றது. இறங்கி வந்தவர்கள் தங்கள் விசாரணையை துவங்கினர். நான் என்னோட மக மாதிரி பார்த்துக்கிட்டேன், பாவி இப்படி பண்ணிட்டாளே, அழகாக கூசாமல் பொய்யுரைத்தார் அவளது மாமியார். அக்கம் பக்கத்தினிடம் விசாரணை செய்தவர்கள் கடைசியாக நிவேதிதாவிடம் வந்தனர். நீங்க யாரு? இது என் பொண்ணோட ஃப்ரெண்டு சார், ரஞ்சினியின் அப்பாவே பதிலளித்தார். ஃப்ரெண்டா? உங்ககிட்ட அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஏதாவது லவ் விவகாரம் ஏதும் இருந்தா எதுவா இருந்தாலும் உண்மையை மறைக்காம சொல்லுங்க. நிவி சற்றே தயங்கினாள். ஏனோ படபடப்பாக உணர்ந்தாள். என்னம்மா, ஏன் இப்படி பயப்படுற? என்னென்ன சொல்லு, நாங்க என்ன உன்னை முழுங்கிடவா போறோம்? இல்ல, அது வந்து என்னம்மா நீ, இந்த காலத்தில் பொண்ணுங்க எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க, நீ என்னடானா இப்படி பேசவே பயப்படுற? தைரியமாக பேசு நிவிமா என நிவியின் நடுங்கிய கரங்களை பற்றினான் நிமலன். நீங்க எப்படி இங்கு என்பது போல் கேள்வியாய் நோக்கினாள். பிறகு அவளுக்கு லவ் அஃபேர் எதுவும் கிடையாது சார், ஆனால் இவங்க தான் ஆரம்பத்திலிருந்தே வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க என்றால் தெளிவாக. அதற்குள் இடைமறித்த அவள் கணவன், என்ன சொல்ற நீ? நாங்க அவளை டார்ச்சர் பண்ணினோமா? கல்யாணத்தோட எல்லாரும் கேட்கிறது தானே, அதுக்கு பேர் தான் வரதட்சணை. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்ற இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்லுங்கம்மா என்றார் நிவியிடம். கல்யாணத்தில் இருந்தே வரதட்சணை பிரச்சனை இருந்தது சார். அதுக்கப்புறமும் ரஞ்சினி எதையும் வெளியே சொல்லல. ஆனால் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணின ரஞ்சினி ரொம்பவே மனசொடிஞ்சு போய் பேசினா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று தனது ஃபோனை எடுத்தாள். ரஞ்சினியின் பேச்சு ஒரு மாதிரி போகவே ஏதோ ஒரு உந்துதலில் அவள் பேசியவற்றை ரெக்கார்ட் செய்திருந்தாள் நிவி. அந்த ஆடியோ கிளிப்பை எடுத்தவள், நேற்று அவள் என்னிடம் பேசினது என்று கூறி இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தாள். அதை கேட்டவர் அவள் கணவனிடம் திரும்பி, என்ன இதெல்லாம் உன் பொண்டாட்டி குரல் தானே? இந்த எவிடன்ஸ் போதும், அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா அப்புறம் இருக்கு உனக்கு என்றார். மரியாதை காற்றில் பறந்திருந்தது. ஐயோ, என் பொண்ணு இவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்காளே, பாவி மவ, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே என ரஞ்சினியின் அன்னை கதறி அழுதது அனைவர் மனதிலும் வேதனையை உண்டாக்கியது. இன்ஸ்பெக்டர் நிவியிடம், ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கீங்கம்மா, இந்த ஆடியோ கிளிப் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, அப்புறம் நீங்கள் தான் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடுங்க என்றார் ரஞ்சினியின் தந்தையை நோக்கி. பற்களை நரநரவென கடித்தபடி நிவேதிதாவை முறைத்து கொண்டிருந்தான் ரஞ்சினியின் கணவன். அவளை ஆதரவாக அணைத்து கூட்டிச் சென்றான் நிமலன். அவனது அணைப்பில் ஒருவித பாதுகாப்பை உணர்ந்தாள் பெண்ணவள். இத்தனை பேர் முன்னாடி தோளில் கையை போட்டு கூட்டிட்டு போறான் பாரு, கொஞ்சம் கூட இங்கீதம் இல்லாம என முணுமுணுத்தார் ரஞ்சினியின் மாமியார். கணவனின் அணைப்பு பெண்ணிற்கு உனக்காக நான் இருக்கிறேன் என்னும் பாதுகாப்பு உணர்வை தருவதாக உள்ளது.
தவறானவர் பார்வையில் எல்லாம் தவறே. எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு பெண்ணின் வாழ்வில் மிக முக்கிய உறவாக இருப்பது கணவனே. ஆணிற்கும் இது பொருந்தும். ஸ்டேஷனுக்கு சென்று புகார் கொடுத்து திரும்பும் வரை ரஞ்சனியின் பெற்றோருடனேயே இருந்தனர். நிமலன் இன்ஸ்பெக்டரிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு அவர் தொலைபேசி எண்ணை வாங்கிவிட்டு தனது எண்ணையும் கொடுத்தான். அதற்குள் சந்தீப்பும் அங்கு வந்து சேர்ந்தான். பயப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, கடவுளை நம்புங்க, எதுனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க என்று ஆறுதல் கூறினார் வள்ளியம்மை. அவர்களை சந்தீப்புடன் அனுப்பி வைத்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தனர். அனைவரும் மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்ந்திருந்தனர். வாசலிலேயே காத்திருந்தான் நவீன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் நைட் டிஃபன் வாங்கிட்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாம் நவா, உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வா என்றாள் நிவி. நிவி, ஒழுங்கா சாப்பிடு, அப்பதான் உடம்புல தெம்பு இருக்கும். அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்க முடியும். நீ எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாடா என நவீனிடம் பணத்தை கொடுத்து அனுப்பினான் நிமலன். நிவி, அவங்க இவ்வளோ பிரச்சனையில இருந்திருக்காங்க, உன்னிடம் இதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லலையா? இல்லையேங்க, எதுவுமே சொன்னதில்ல. அவ கல்யாணத்துக்கு அப்புறமா அதிகம் பேசுறதும் இல்லை. சரி, பிஸியா இருப்பான்னு நினைச்சேன், அதுதான் தப்பாயிடுச்சு. சரி விடுமா, நீ என்ன பண்ண முடியும்? அவங்க வீட்லேயும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம இருந்திருக்காங்க. சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சிருப்பா தம்பி. இப்போ மட்டும் கஷ்டப்படாமலா இருக்காங்க. பொண்ணுங்க பிரச்சனைன்னு வரும்போது எதுவாக இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லணுமா? அப்பதான் ஏதாவது செய்ய முடியும். இது பல பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் பெரிதாகி போனப்புறம் தப்பான முடிவெடுக்கிறாங்க. ஆமா, அது சரிதான். ஆனால் அவங்க சொல்கிற அளவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இடம் கொடுக்கணும். பாதி பேர் வீட்டில் சொல்ல பயந்துக்கிட்டு பல பிரச்சனைகளில் சிக்கிடுறாங்க. நிவி அதிகம் பேச்சு கொடுக்காமல் அமைதியாகவே இருந்தாள். சற்று நேரத்தில் நவீன் உணவு வாங்கி வரவும் அனைவரும் உண்டுவிட்டு படுக்கச் சென்றனர். தன் அணைப்பிலேயே நிவியை தூங்க வைத்தான் நிமலன். நிமலனை அழைத்த சந்தீப், நிவி சாப்பிட்டாளா, நார்மலா இருக்காளா என்றான் அக்கறையோடு. அப்செட்டாக தான் இருக்கா, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு தூங்கிட்டா. அவள் ரொம்ப சென்சிட்டிவ். ரஞ்சினி எங்கள் எல்லாருக்குமே நல்ல பழக்கம். அவளுக்கு இப்படி என்ன ஆச்சுன்னே தெரியாமல் இருக்கிறது நிவிக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றான் நிமலன். பார்த்துக்குங்க மாப்ள, நான் வைக்கிறேன் என்றான் தாயன்போடு. அசதியில் நிமலனும் நன்றாக உறங்கிவிட்டான். விடிய காலையிலேயே நிமலனின் அலைபேசி ஒலித்தது. இந்நேரத்தில் யாராக இருக்கும் என யோசித்தபடியே போனை எடுத்தான். இன்ஸ்பெக்டர் எண்ணிலிருந்து கால் வந்தது. அதற்குள் நிவியும் விழித்து யாரென கேட்க கூறிவிட்டு ஹலோ என்ன சார் என்றான். சாரி நிமலன், காலையிலேயே ஒரு கெட்ட செய்தியோடு தான் கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட்டிட்டு வடகோவை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? ஏன் சார், என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கே பக்கத்தில் ட்ராக்ல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடக்குது. நிவியின் காதுகளிலும் அவர் கூறியது இடியாய் விழுந்தது. அத்தியாயம் 12. ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு அப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு தான் உங்களை கூப்பிடுறேன் என்றார் இன்ஸ்பெக்டர். ஓகே சார், உடனே கிளம்பி வருகிறோம் என இணைப்பை துண்டித்தான் நிமலன். இல்லை நிமல், தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவ கோலை இல்லை. ஆனா ஓகேம்மா, நீ பதற்றப்படாத. ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதானே கூப்பிடுறாங்க, தைரியமா வா. அது ரஞ்சனியாக இருக்கக்கூடாது என்ற வேண்டுதலோடு வீட்டில் கூறிவிட்டு இருவரும் கிளம்பி சென்றனர். வடகோவை ரயில்வே ஸ்டேஷன் அருகில் வர வர நிவிக்கு பதற்றம் கூடிக்கொண்டே சென்றது. நிமலனின் கைகளை இறுக பற்றி கொண்டு இறங்கிச் சென்றாள். வாங்க நிமலன் என எதிர்கொண்ட இன்ஸ்பெக்டர் சற்று தொலைவில் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்த உடலை நோக்கி இருவரையும் அழைத்துச் சென்றார். ஒவ்வொரு நொடியும் யுகமாக தெரிந்தது. ரஞ்சினி, நீயா இருக்கக்கூடாது, உன் குழந்தை இந்த உலகத்தை பார்க்கணுமே என பலவித எண்ண ஓட்டங்களோடு முன்னேறினாள். நிமலனும் தன் பங்கிற்கு கடவுளை துணைக்கு அழைத்தான். நெருங்கிவிட்டனர். ஓப்பன் பண்ணி காட்டுங்க என்றவர் நிவியிடம், பதற்றப்படாம இது உங்க ஃப்ரெண்ட் ரஞ்சினியான்னு பார்த்து சொல்லுங்க என்றார். அவளின் இதய துடிப்பு அவளுக்கே கேட்டது. அந்த வெள்ளை துணியை முகத்திலிருந்து அகற்றினார் காவலர் ஒருவர். ஆங்காங்கே இரத்த காயங்களோடு தெரிந்தது ஒரு பெண்ணின் முகம். சில நொடிகள் உற்று நோக்கியவள், இல்ல இது ரஞ்சினி இல்ல என்றால் மனதில் படர்ந்த நிம்மதியோடு. ஆனால் அந்த பெண்ணிற்காக மனம் தவித்தது. நல்லா பாருங்கம்மா, நிச்சயமா இது ரஞ்சினி இல்லதானே? ஆமா சார், இது அவ இல்ல உறுதியாக கூறினாள். சாரி சார், காலையிலேயே உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம் என்றார் நிமலனிடம். அதுக்கென்ன சார், நீங்க உங்க வேலையை தானே செஞ்சீங்க, நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றான் நிமலன்.
விடியலுக்கு முன்னரே தூக்கம் தொலைத்து அங்கு வந்து காத்திருக்கும் காவலர்களை எண்ணி மனதில் தோன்றிய மதிப்போடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சற்று தள்ளி சம்பவம் நடந்திருந்தது. தீவிரமாக யோசித்த நிவி சுற்றும் முற்றும் பார்த்தாள். சார், அந்த வீட்டில் இருக்க சிசிடிவி கேமராவில் இந்த ஆக்சிடென்ட் ரெக்கார்ட் ஆகியிருக்க சான்ஸ் இருக்கு என்றால் நிவி சற்று தள்ளி இருந்த ஒரு வீட்டை சுட்டிக்காட்டி. எங்க என்று உற்று நோக்கியவர், நானே இப்பதான் அந்த கேமராவை பார்க்குறேன். ரொம்ப சின்னதா மாட்டியிருக்காங்க. நுணுக்கமா கவனிச்சிருக்கீங்களே. ஓகே, தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க. ரஞ்சினி பத்தி ஏதாவது தெரிஞ்சா கால் பண்ணுறேன். உங்களுக்கு அவங்களிடமிருந்து ஏதாவது கால் வந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க என்றார். அங்கிருந்து இருவரும் வீட்டிற்கு கிளம்பினர். அவர்கள் கிளம்பியதும் இன்ஸ்பெக்டர் அருகே வந்த ஹெட் கான்ஸ்டபிள், சார், அந்த பொண்ணு தெரியுதா? 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரேப் கேஸ் என இழுத்தார். அதான் எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். சரி சரி, அதை விடுங்க, ஆக வேண்டியதை பாருங்க என்றார். ரஞ்சினிக்கு என்ன ஆனதோ என்ற சோகத்தோடு இந்த பெண் யாராக இருக்கும், ஏன் இப்படி உயிரை மாய்த்து கொண்டாள் என்ற கவலையும் சேர்ந்து கொண்டது நிவேதிதாவின் மனதில். ஒரு உயிரை காப்பாற்ற எவ்வளவு பாடுபடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் உயிரை துறக்கும் உரிமையை யார் தந்தது? போறவங்க போயிடுறாங்க. அது அவங்களோட சம்பந்தப்பட்டவங்களை எவ்வளோ பாதிக்கும்னு ஒரு செகண்ட் நினைத்து பார்த்தா இப்படி செய்வாங்களா என்றாள் நிமலனிடம். அவள் முகத்தில் பதற்றமும் சோகமும் சேர்ந்து கிடந்தது. அவளது சோர்வடைந்த முகத்தை கண்டவன், நிபி, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாதம்மா. சிலர் ஒரு நேரத்தில் அப்ப இருக்க பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதுல இருந்து தப்பிக்க தற்கொலையை தீர்வா எடுத்துக்கிறாங்க. அதனால அவங்க மேல பாசம் வைத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. காலம் முழுக்க அந்த வேதனையோட வாழ வேண்டுமே, இதையெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஒருவரோட தற்கொலை மற்றொருவரோட வாழ்க்கையை தலைகீழா மாற்றி விடுகிறது என்று கூறிய நிவியின் முகத்தில் கோபம், ஏழாமை என எல்லா உணர்ச்சிகளும் போட்டி போட்டு கொண்டு நின்றன. ரிலாக்ஸ் நிவிமா, நாம வேணும்னா இன்னைக்கு ஈவினிங் உங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமா என்றான் அவள் கரங்களை தன் கரத்திற்குள் பத்திரப்படுத்தி. வேண்டாம் நிமல், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள், அத்தை, நவா எல்லாரும் என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்களே. இந்த சூழ்நிலையில் அங்கே போனாலும் இதே தான் மனதிலும் பேச்சிலும் இருக்கும். சரிம்மா, ரஞ்சினிக்கு எதுவும் ஆயிருக்காது. நம்ம நம்பிக்கைக்கு பலன் இருக்கும். அதனால் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு முழுசா நம்பு. நானும் கடவுளிடம் அதுதான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர். ஏற்கனவே நிமலன் ஃபோனில் தகவல் சொல்லியிருந்தாலும் நடந்த அனைத்தையும் அவரிடம் கூறினாள் நிவி. தைரியமா இரு நிவி, கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடுமா. காலையிலேயே இந்த அலைச்சல் பதற்றம் வேற என்றார் ஆதரவாக அவள் தலை கோதி. வேண்டாம் அத்தை, படுத்தாலும் அதே நினைவாதான் இருக்கும். நான் உங்களோடவே வேலையை பார்க்கிறேன் என்று கிச்சனுக்குள் நுழைந்தாள். அதுவே சரியென நிமலனுக்கும் தோன்றியதால் அவளை வற்புறுத்தாமல் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றான். செல்லும் முன் தாயிடம், தனியா விடாதீங்கம்மா, எதையாவது யோசிச்சு குழம்பிக்குவா, கூடவே இருங்க என கூறிவிட்டே சென்றான். நவீன் தங்கள் நண்பர்களிடம் அதிகம் பேச்சு கொடுக்காது அமைதியாக இருந்தான். நவீன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான் என்றால் ஹேமா மகேஷிடம். நடந்த விஷயங்களை அவளிடம் கூறினான் மகேஷ். ஓ, அவனுக்கு அண்ணி மேலே ரொம்ப பாசமாச்சே. இப்போ நாம் இதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? நாம் என்ன செய்ய முடியும்? போலீஸ் தான் தேடிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கே இன்னும் எதுவும் தெரியல. நவீன் சோர்வாக இருப்பது கண்டு என்னவாக இருக்கும் என குழம்பிக் கொண்டிருந்த நர்மதா வழக்கம் போல இவர்களது உரையாடலை கவனித்து கொண்டிருந்தாள். மகேஷ் கூறியதை கேட்டதும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா என்றபடி இவர்களிடம் வந்தாள். நீ வேற வந்துட்டியாமா? ஏற்கனவே அவன் டென்ஷன்ல இருக்கான். இப்போ அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனையம்மா என்றான் மகேஷ். மகேஷ், நான் இப்பெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேனா? அப்புறம் ஏன் இப்படி பேசுகிற? ஏண்டா, அவள் ஏதோ சொல்லணும்னு சொன்னா, அதை என்னன்னு கேட்குறத விட்டுட்டு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க என்றாள் ஹேமா. சரி சரி, என்னன்னு சொல்லு. நான் அதை நவீன்கிட்ட தான் சொல்லணும். அடம்பிடிக்காத குறையாக கூறினாள். வேண்டாம் நர்மதா, எனக்கே கோபம் வருது. பையன் இப்போ இருக்க மூடில் தேவையில்லாமல் ஏதாவது பேசினா நீ தான் வாங்கி கெட்டுவ. இல்லை, நீங்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன், அது சம்பந்தமாக தான் என இழுத்தாள். நாங்கள் பேசினதை ஒட்டு கேட்டுட்டு இருக்க, அப்படி தானே? இதை பற்றி அவனிடம் ஏதாவது நீ சொல்ல போனால் அவன் எங்களையும் சேர்த்து வறுத்தெடுப்பான் என்றாள் ஹேமா. ப்ளீஸ், ஒரு முக்கியமான விஷயம். இதோட சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நவீன்கிட்ட பேசினாதான் தெரிவாகும் என்றாள். சரி என அவனிடம் சென்றனர். இப்போ ஏண்டா இவளை கூட்டிட்டு வாரீங்க என மகேஷிடம் சீறினான் நவீன்.
நர்மதா உன்னிடம் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமாம்டா. ப்ளீஸ் நர்மதா, நான் வேற ஒரு டென்ஷனில் இருக்கேன். தேவையில்லாமல் ஏதாவது பேசி என்னை கடுப்பேத்தாத, இங்கிருந்து போயிடு என்றான். நான் அந்த விஷயத்தை பற்றி தான் பேச வந்தேன். மகேஷை முறைத்தான் நவீன். ஐயையோ, கொலவெறியில் பார்க்குறானே, செத்தடா மவனே, இன்னைக்கு என்னை மனதிற்குள் நினைத்தவன். டேய் என்னை ஏண்டா முறைக்கிற, நான் எதுவுமே சொல்லலடா சாமி என்றான். வளன்னு பேசாம அவ என்னதான் சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளுங்களேன் என்றாள் ஹேமா அனைவரையும் அமைதிப்படுத்தும் விதமாக. சரி சொல்லு, ஏதாவது மொக்க போட்ட அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, இல்லைனா மட்டும் என முணுமுணுத்தவள், என் அண்ணா ஒரு டாக்டர்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா, உன் அண்ணா டாக்டர் தான், நாங்கள் யாரும் அதை இல்லைன்னு சொல்லலையே. இப்போ அதுக்கு என்ன உங்கள் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றியா? இவன் ஏண்டா இப்படி இருக்கான் என்ற ஹேமாவை முறைத்தான். நான் உங்களை ஒன்றும் வர சொல்லலை. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இப்போ இங்கே வந்து உங்கள் அண்ணா டாக்டர்னு சொல்லிட்டு இருக்க? இப்போ நான் சொல்ல வந்ததை சொல்லட்டுமா இல்லை போகட்டா? அவள் குரலில் சற்றே கோபம் தெரிந்தது. வர உனக்கு வாய் ஓவராயிடுச்சுடி. ஆமாம், மணிக்கணக்கில் என்னோட உட்காந்து பேசிட்டு இருக்க, அதில் வாய் ஓவராயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்ட. முகத்தை திருப்பியபடி கூறினாள். உண்மையில் அவள் அன்று நவீன் தன் நண்பர்களிடம் கூறியதை கேட்டதிலிருந்து சற்று தைரியமாக நவீனிடம் பேச ஆரம்பித்திருந்தாள். இது என்னடா புது ட்ராக்கா இருக்கு என்றான் மகேஷ் ஹேமாவிடம். அம்மா தாயே, சொல்ல வந்ததை சொல்லிட்டு போமா என்றான் நவீன் அவள் முகம் நோக்கி. நேற்று ஒரு பொண்ணு மயக்க நிலையில் எங்கள் அண்ணா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா. யார் என்னென்னு ஒன்றும் தெரியலையாம், கான்ஷியஸ் வரலையாம், ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்கன்னு கவலையாக சொல்லிட்டு இருந்தான். நீங்கள் பேசினதை கேட்டதும் ஏதாவது லிங்க் இருக்குமோன்னு தோணுச்சு, அதான் சொன்னேன், நான் போகிறேன் என்று அங்கிருந்து கிளம்பி செல்பவளை போல கிளம்பினாள். ஏய் நில்லு, உங்கள் அண்ணா எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு? பதற்றம் தொற்றிக்கொண்டது நவீனிடம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் இந்த ஸ்டோரிக்கு தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக கேட்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூஸாக எந்தவித இடையூறு இல்லாமலும் கேட்கலாம். அதோட லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.